ஜென்ரலாக ப்ரெக்னென்சியில் வெயிட் கெயின் காமனாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த வெயிட்டையும் தாண்டி ஒரு சில பேருக்கு எக்ஸசிவாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ அந்த வெயிட்டை டயட் மூலயமா எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சளவு வந்துட்டு சுகர்ஸ் எடுக்கிறது, எந்த டைப் ஆஃப் சுகர் எடுக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் வெயிட் கெயின் வந்து அங்கே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் அதை தாண்டி ஜூஸ்க்கு பதிலாக நம்ம ஹோல் ஃப்ரூட்டாக எடுத்தால் அந்த இடத்துல வெயிட் கெயின் காமனாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் தேர்ட் திங், முடிஞ்சளவு வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட் லோட் கம்மியாக இருக்கிற ஃபுட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது நம்ம வெயிட் கெயினை தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காமனாக எல்லாருமே ரைஸ், இட்லி, தோசை அந்த மாதிரி எடுப்போம். ஸோ அதுக்கு பதிலாக மில்லட்ஸ் ஆர் ரெட் ரைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராப்பர் ஹைட்ரேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 2.5 to 3 liters வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கணும் இந்த ப்ரெக்னன்சியில். அண்ட் இந்த டைமில் நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே வெயிட் கெயின் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் லாஸ்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எக்ஸசைஸ் ஆர் யோகா ஆர் அதர்வைஸ் வாக்கிங், எனிதிங் எல்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டயட் இல்லை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா A4 ஹாஸ்பிட்டலில் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். இன்கேஸ் எனி குவரிஸ் நீங்கள் கால் பண்ணலாம்.